அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம். தவேக பொதுக்குழுவில் 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி, விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்நிலையில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது என்ற தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அதாவது முதலாவதாக கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு விவசாயிகள் நெல் கொள்முதல்களை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் அவற்றை மழையில் நனைய விட்டு வீணாக்கியதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும், எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை இலங்கை அரசு சிறைபிடிப்பதை கண்டித்தும், கைது செய்தவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகளை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும், வாக்காளர்களின் உரிமைகளை பறிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்க வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும், கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நியாயமான கருத்துக்களை சமூக ஊடகங்களில் பதிவு செய்த சமூக ஆர்வலர்களை கைது செய்ததை கண்டித்தும், பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அதாவது ராம்சார் ஒப்பந்தத்தை மீறி தனியார் நிறுவனத்திற்கு கட்டுமானம் கட்டுவதாக அனுமதி அளித்த சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தை அதாவது சிஎம்டிஏவை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றுவதாகவும், வெளிநாடுகளுக்கு அரசுமுறை பயணம் செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எவ்வளவு முதலீடுகளை ஈர்த்துள்ளார் என்பதை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வலியுறுத்தியும், கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுக்க முழு அதிகாரம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கே இருக்கிறது என்றும், அதே போல விஜய் மக்கள் சந்திப்பு நடைபெறும் இடங்களிலெல்லாம் போதிய பாதுகாப்பு போலீசார் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது.